எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம ஒரு மிஷனரியை பத்தி பார்க்க போறோம். எந்த மிஷனரினா நவீன மிஷனரி இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் வில்லியம் கேரியை பத்தி. வில்லியம் கேரி இங்கிலாந்துல ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினாரு. ஆனா நற்செய்தியை உலகம் முழுவதும் அறிவிக்க வேணும் அப்படின்ற தீராத தாகம் அவருக்குள்ள இருந்துச்சு. 1793ஆம் ஆண்டு அவர் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொண்டாரு. இந்தியாவுல அவர் சந்தித்த சவால்கள் ஏராளம். போதிய பண வசதி இல்ல, குடும்பத்துல நோய்வாய்ப்பட்டு இருந்தாங்க, அவருடைய அச்சு இயந்திரம் தீக்கரையானது. இருந்தாலும் அவர் ஒருபோதும் பின்வாங்கல. தேவனிடமிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார்ப்போம், தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்வோம் என்பதே அவருடைய தாரக மந்திரமாக இருந்தது. அவருடைய சாதனைகள் என்னன்னா, பைபிளை மொழிபெயர்த்தாரு. அதாவது பைபிளை தமிழ், வங்காளம், சமஸ்கிருதம் உள்ளிட்ட பல இந்திய மொழிகளில மொழிபெயர்த்தாரு. சமூக மாற்றம் என்னன்னா, சதி அதாவது உடன்கட்டை ஏறுதல் போன்ற கொடிய பழக்கங்களை ஒழிக்க போராடி வெற்றியும் பெற்றாரு. இவரோட கல்வி என்னன்னா, ஏழை எளிய மக்களுக்கு பள்ளிகளையும் கல்லூரிகளையும் தொடங்கினாரு. அவருடைய வாழ்க்கை விசுவாசம் இருந்தால எதையும் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு சிறந்த சாட்சியாக இன்றும் திகழ்றாரு. இவருக்கு ஏத்த பைபிள்ல இருக்கிற வசனம் என்னன்னு பார்த்தா, இயேசு அவரை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் அப்படின்னு சொல்லி மார்க் 16:15 சொல்லியிருக்கிறாரு. இதுல இருந்து நம்ம கத்துக்கிறது என்னன்னா, நம்மளுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் தேவனுடைய பணியை நாம செய்ய முன் வரும்போது அவர் நம்மளை பயன்படுத்தி பெரிய காரியங்களை செய்ய வைப்பாரு. இப்ப நம்ம ஜெபிக்கலாமா? மகா கிருபையும் இரக்கம் கொண்ட எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஏசப்பா இந்த நல்ல நாளை கொடுத்ததுக்காக நன்றி தகப்பனே. ஏசப்பா இந்த நாளிலும் கூட இந்த நல்ல ஜெப வேலையை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்களே, ஏசப்பா அதற்காக நன்றி தகப்பனே. ஏசப்பா இன்றும் கூட ஆண்டவரே எங்களுக்கு ஒரு புதிய மிஷனரியை பத்தி ஆண்டவரே கற்றுக் கொடுத்திருக்கீங்களே, ஏசப்பா அதற்காக நன்றி தகப்பனே. ஏசப்பா நாங்கள் இவரை பத்தி கேட்டுட்டு மட்டும் கடந்து போயிடாம ஆண்டவரே, அவர் வாழ்க்கையில எப்படி உமக்காக வாழ்ந்தாரோ ஆண்டவரே, உம்மை தேடி உமக்காக அத்தனை மக்களையும் ஆண்டவரே எப்படி வழி நடத்தினாரோ அதே போல நாங்களும் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில உமக்காக மக்களை வழி நடத்த எங்களுக்கு உதவி பண்ணுங்க தகப்பனே. இந்த எளிய ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.